இந்த ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கிரவுண்டுக்கு வந்துட்டு வேகமாக ஓடிட்டு என் கூட ஓடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு உணர்வு தான் வருது நரேந்திர மோடியை நீங்க முன்னிறுத்துறது. அப்படி இல்லைங்க. நாங்கள் எங்கள்கிட்ட ஆள் தயாராக இருந்ததுனால நாங்கள் தேர்தலில் முன்கூட்டியே முடிவு பண்ணி ஒருத்தர் அறிவித்து விட்டோம். மற்ற கட்சியில் தயக்கம் காட்டினா நாங்களா பொறுப்புன்னு கேட்குறேன் நான். இது பழைய கதை ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஆமை முயல் கதை. அதே மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வு கொஞ்சமாவது. அது அத்வானி அவர்களை கூட எங்கள் கூட்டத்தில் பேசியிருக்கார். நானும் எங்கள் தொண்டர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். இதனால் அதீதமான ஒரு நம்பிக்கையோடு நாம் இருந்து விடக்கூடாது, எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, காங்கிரஸ் கட்சி எல்லா விதமான கள்ளத்தனங்களையும் செய்வதில் கைகேர்ந்த அந்த கலையில் கைதேர்ந்தவர்கள். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நானும் சொல்லியிருக்கின்றேன். அதனால அலட்சியமாக இருந்து விடக்கூடாது என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். அத்வானி சொன்ன மாதிரி 2004 இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை, அதீதமான நம்பிக்கை நமக்கு தோல்வியை கொடுத்தது. இப்போ எச்சரிக்கையாக இருக்கணும்னு அத்வானி சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க, நீங்களும் பேசியிருக்கீங்க. என்னுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்கன்னு திடீர்னு ஒரு நாள் அத்வானி சொல்றாரு. அதற்கு என்ன பொருள்? அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு யாருமே நினைக்கலையே. எங்களை பொறுத்தவரை அத்வானி அவர்கள் வாழ்நாள் முழுதும் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் ஒவ்வொரு தொண்டனும் நினைக்கிறார். எந்த காலகட்டத்திலும் நம்முடைய அரசியல் வாழ்க்கை அவருக்கு முடியும் நாங்கள் நினைக்கவே இல்லை. காரணம், நாமெல்லாம் வாழ்க்கையில் நாட்டின் நன்மை என்பதை ஒரு லட்சியமாக ஏற்றுக்கொண்டு தான் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கோம். ஏதோ ஒரு பதவியில் இருப்போம் அப்புறம் ஓய்வு பெறுவோம் என்கிற எண்ணம் இல்லை. ஆக அதுவும் அத்வானி அவருடைய வாழ்க்கையுடைய பின்னணி எல்லாம் நீங்கள் என் தேசம் என் வாழ்க்கையை படித்தா புரியும். கண்கூடாக பலவிதமான பிரிவினைகள், அந்த கோரங்களெல்லாம் பார்த்தவர். பாரத நாடு முழுவதும் பலம் இந்த வயதில் அவர் அத்தனை மாதிரி பலம் வந்திருக்காரு, வேறு யாரும் பலம் வந்திருக்க முடியாது. அவருடைய ரத யாத்திரையினாலே அத்வானி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்திருக்கு. அப்படிப்பட்டவர்களெல்லாம் நாடு நன்றாக ஆகிற வரையில் மனசிலே அவருக்கு ஓய்வு வராது, உடம்புலையும் ஓய்வு வராது. அவர் அப்படித்தான் நீண்ட காலம் வாழ்ந்து எங்களுக்கு தொடர்ந்து வழிகாட்ட வேண்டும் என்று தான் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டு நினைக்கிறார். ரத யாத்திரையும் அதற்கு பின்னால் அதோட சேர்ந்து நடந்த பிரச்சாரமும் அதற்கு பின்னால் நடந்த நிகழ்வுகளும் வேறு விதமான விவாதத்துக்கு உட்பட்டது. அந்த இதுக்குள்ள நான் போகலை. இப்போ நீங்க 150லேருந்து 175 இடம் வரைக்கும் வாங்குறதுக்கு நரேந்திர மோடியை முன்னிறுத்துறீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளை ஈர்ப்பதற்கு திரும்ப அத்வானியை கொண்டு வந்துருவீங்க அப்படின்னு ஒரு உணர்வு இருக்குது. அது எவ்வளவு தூரம் சரியானது? இல்லை, உங்க கணக்கே தப்பு. எங்கேருந்து இந்த கணக்கு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்க 172+ தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு மாத்திரமே மன்னிக்கணும், பாரதிய ஜனதா கட்சிக்கு மாத்திரமே 217+. அதோட கூட்டணி கட்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்து ஒரு 300 இடங்கள் கிடைக்கும்ங்கிற திட்டத்தோடு தான் நாங்கள் காய் நகர்த்திட்டு இருக்கோம். அவ்வளவு நம்பிக்கையோட இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அகில இந்திய முஸ்லிம் முன்னேற்ற கழகம், புதிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த மாதிரியான கட்சிகளை எல்லாம் அணிக்குள்ள சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏங்க, யார் சேர்த்திருக்கா? அவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறதாக அவங்க கூட வந்து நிற்கிறாங்க. அது சரி. நாங்க இப்போ தேர்தலில் வெற்றி வாய்ப்புக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான 2 கட்சிகளோடு கூட்டணி சேர்வதில்லை என்பதை முடிவை நாங்கள் முதலே எடுத்துட்டோம். திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்றணி உருவாக்க வேண்டும் என்கிற முயற்சியை தொடக்கத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள். அந்த வகையில் அதற்கு அடுத்தபடியாக இருக்கிற கட்சிகளில் பெரிய கட்சிகள் என்று சொன்னால் இன்றைக்கு மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு எதிர்கட்சியாக இருப்பது தேமுதிக. அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, வைகோ அவர்களது மதிமுக கட்சி. இது போன்ற முக்கியமான 3 பிரதான கட்சிகளோடு தான் இப்போ பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில கட்சிகளும் ஐஜேகே போன்ற கட்சிகளும் அங்கே ஈஸ்வரன் தலைமையில் இருக்கிற கட்சி கூட நம்மோடு வருகின்றன. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதுக்கு தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதோடு கூட மற்ற கட்சிகளெல்லாம் நிறைய பேர் நமக்கு ஆதரவு தெரிவிக்க வருகிறார்கள். நீங்கள் சொன்ன அந்த கட்சிகள்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சார்ந்தவர்களும் கூட பாரதிய ஜனதா கட்சியை சரியாக புரிந்து கொண்டு ஆதரவு முன் வருகிறார்கள் என்கிற நல்ல செய்தியாகத்தான் நீங்கள் முன்வைக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிக அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அது பேசினார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள், பேசுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. என்ன அவசரம்னு கேட்குறேன் நான். என்னங்க அவசரம்? இப்போ தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கலை. அகில இந்திய அண்ணா திமுகவில் பேசி முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அங்கே பேசுறதுக்கே இடம் இல்லை. அவங்க பேசி முடிச்சுட்டாங்க. அதனால் மீது எந்த கட்சி? திமுக மாத்திரம் கூட்டணி முடிவு செய்து விட்டதா? காங்கிரஸ் முடிவு செய்து விட்டார்களா? தேர்தல் தேதியை அறிவிக்கவே இல்லை. ஆனால் எங்களுக்கு தொடக்க நாள் முதற்கொண்டு எங்களுக்கு கூட்டணி வைப்பதற்கு சாதகமான ஒரு அறிகுறிகள் இந்த நான் சொன்ன இந்த 3 கட்சிகளிடம் வந்து கொண்டிருக்காங்க. அதில் வைகோ அவர்கள் ஏற்கனவே நம்மோடு இணைந்து அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியோடு தொகுதி ரீதியான பங்கீட்டில் பேசி வருகிறோம். அவங்க 10 தொகுதியை அறிவித்து விட்டு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதனால தான் ஒரு சிக்கல் நீடிக்கின்றன.
தேமுதிகவும் நம்மோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து பணிபுரியலாம் என்பதற்காக. எங்களை பொறுத்தவரை எவ்வளவு கட்சிகள் வந்தால் பலமான ஒரு கூட்டணி அமைத்து மக்கள் மத்தியில் ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, உங்கள் மூலமாக நம்முடைய வாக்காளர்களுக்காக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் துரதிருஷ்டவசமாக படித்த வாக்காளர்கள் முதற்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி தான், அந்த வேட்பாளர் நல்ல ஆள், மோதிலாம் வர வேண்டியதான், அல்லது முன்னாடி அத்வானிலாம் வர வேண்டியதான், ஆனால் ஜெயிப்பியா நீ, அதனால் உனக்கே போட்டு நான் ஓட்டை வீணாக்கணும், அதனால் நான் வந்து அம்மாவுக்கு போட்டுறேன், அதிமுகவுக்கு போட்டுறேன் அப்படின்லாம் போட்டுருவாங்க. ஏதோ குதிரைப்பந்தயத்தில் பணம் கட்டுற மாதிரி இதை நான் அழுக்காமல் சொல்லிட்டுருக்கேன் இந்த விஷயத்தை. அதனால தான் இந்த மாதிரி வாக்காளர் மனதில் இருக்கிற காரணத்தினால தான் நாங்கள் கூட்டணிக்கே போக வேண்டியிருக்கு. நாங்கள் வெற்றி வாய்ப்புள்ள ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கிறோம். இது வெற்றி வாய்ப்புக்காக தான் நிற்கிறோங்கிற எண்ணத்தை வாக்காளர் மத்தியில் நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் இந்த கூட்டணியோட பேசிட்டு இருக்கோம். கூட்டணி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாகவே இருக்கின்றன. கூட்டணியை உடனடியாக பேசணும், கூட்டணியை அறிவிச்சோம் அப்படிங்கிறது இல்லாம 2 நாள்ல முடிவு தெரிஞ்சிடும், 2 நாள்ல முடிவு தெரிஞ்சிடும்னு தமிழ்நாடு தலைமை சொல்லிட்டு இருக்கிற ஒரு சூழல் தான் இருக்கு. கூடங்குளத்துல அணு உலையில உற்பத்தி 15 நாள்ல தொடங்கிடும்னு மத்திய அமைச்சர் சொல்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்களா அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. இது நல்ல நகைச்சுவை. எங்களை பற்றி அது மற்ற பத்திரிகைகள் இந்த கார்ட்டூனா போட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால நாங்கள் எதிர்பார்க்கிறோம் 2 நாள்ல முடியும் என்று எதிர்பார்க்கிறோம். முடியாமல் தள்ளி போய் கொண்டிருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. முடியும். அதாவது இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தேர்தல் தேதி அறிவிக்காத காரணத்தினால நிஜமாவே இதுக்கு அவசரப்பட தேவையில்லை. சரி, ஒன்று. ஆனாலும் நாங்கள் ஏன் அவசரப்பட்டோம் என்றால், நடுவில் கடந்த 8ஆம் தேதி நரேந்திர மோடி அவர்களை சென்னை பேரணிக்காக அழைத்திருந்தோம். அவரும் ஒப்புக்கொண்டார்கள். எங்களுக்கு ஒரு நப்பாசை என்னன்னா, 8ஆம் தேதி எப்படியும் பிரம்மாண்டமான கூட்டம், மோடி அவர்களே வருகிறார்கள், அவர்கள் முன்னிலையில் எல்லா கட்சி தலைவர்களையும் மேடையில் ஏற்றிவிட்டு கூட்டணி உருவாகி விட்டதுன்னு அறிவித்தா தேர்தல் பிரச்சாரமே தொடங்கி விடலாமே என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் அதுக்குள்ளே எங்களால் முடிக்க முடியல. அப்போ அவசரம் காட்டினோம். அதனால தான் 2 நாளில் முடிஞ்சிடும், நாளைக்கு முடிஞ்சிடும், மணிக்கணக்கில் கூட யோசிச்சோம். நாங்கள் எப்போ 8ஆம் தேதி கூட்டம் முடிஞ்சு போச்சோ, இப்போ தேர்தல் தேதி அறிவிக்காதனால எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. தமிழ்நாட்டில் கூட்டணி உருவாக்குவதற்கு இன்னும் அவசரம் இல்லை, அவசியம் இல்லை, காலம் இருக்குன்னு சொல்றோம். பிரதமர் வேட்பாளர் மட்டும் தேர்தல் அறிவிப்புக்கு பின்னால் அறிவிக்காம பல மாதங்களுக்கு முன்னாலே அறிவிச்சு ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாடு முழுதும் இருக்கிற மக்களுக்கு பாரத நாட்டில் எப்போதுமே எப்படின்னா, ஒரு நபர் நாடு முழுவதும் பிரபலமான நபர் என்று கிடைப்பது அரிது. இப்போ ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹவுஸ் ஹோல்ட் நேம், வீட்டுக்கு வீடு இப்போ தெரிந்திருக்கிற பேராக நரேந்திர மோடி பேர் தெரிந்தது காரணமே நாங்கள் முன்கூட்டி அறிவித்த காரணத்தினால்தான். அதான் திட்டமே அதுதானே. அதுக்கான வெற்றி கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் நரேந்திர மோடி பிரபலமானதற்கு நரேந்திர மோடியோட பிரச்சாரம், எங்கள் பிரச்சாரம் என்பது எந்த அளவு காரணமோ, அதை விட நரேந்திர மோடிக்கு எதிரான மற்ற கட்சி செய்த பிரச்சாரம் இருக்கிறது, அது கூட வீடு வீடாக நரேந்திர மோடியின் பெயரை கொண்டு சென்றிருக்கிறது. நீங்க நெகட்டிவ் பப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, முதல்ல பேர் அறிமுகமாக இருக்கு, மோதின்னு சொல்றாங்களே என்ன, அவரை பத்தி தப்பான பிரச்சாரம் பண்ணி ஏதோ ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கினார், கொலகார மாதிரி எண்ணத்தை உண்டாக்கினார். அப்புறம் தான் விவரம் தெரியுது அப்படி இல்லைங்க, ஏன் நல்ல காரியங்கள் நிறைய பண்ணியிருக்காருன்னு மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்படி அதனால மக்கள் விரும்புகிறார்கள். ஹவுஸ் ஹோல்டு நேமாக நரேந்திர மோடி பெயர் ஆயிடுச்சு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அந்த பெயர் பிரபலம் ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் விஜயகாந்த் வருவாரான்னு காத்துட்டு இருக்கிறது ஒரு சூழல். ஒருவேளை விஜயகாந்த் வரமாட்டாரோ அப்படிங்கிற நினைப்பிலையோ என்னவோ நீங்க வந்து ரஜினிகாந்த் ஆதரவு கேட்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. ரஜினிகாந்த் ஆதரவு கேட்கிறோம்னு சொல்றதுக்கு என்ன அவசியம்? இப்ப பாருங்க, கர்நாடகாலேருந்து தண்ணி திறந்து விட்டு காவேரியில் வரதை பத்தி பேசுறோம். ஆனால் இயற்கை அன்னை ஒவ்வொரு ஆண்டும் கருணையோடு கூட நமக்கு காவேரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆனால் வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்பொழுது அந்த தண்ணீரை சேர்த்து வைப்பதற்கான ஏற்பாடு நம்மகிட்ட இல்லாதனால ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 400 TMC தண்ணீருக்கு மேலே கடலில் வீணாக கலக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி கரை புரண்டு வருகிற வெள்ளம் தான் நரேந்திர மோடி அலை. அந்த அலையை வாக்காக பயன்படுத்த வேண்டுமானால் நமக்கு ஆள்பலம், அமைப்பு பலம் அதெல்லாம் தேவை. அதற்கு கூட்டணி தேவை. அதனால இந்த கூட்டணியெல்லாம் அமைக்கும்பொழுது தான் இந்த சக்தி, இந்த ஹவா, இந்த அலை, இந்த ஒரு பெரிய வீசுகின்ற காற்று, ஆதரவான அலை, அதை முழுமையாக பயன்படுத்திக்கணுமானால் நிறைய கட்சிகள் தேவை. அதனால தான் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். தப்பு இல்லையே. சேர்த்து வைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லைன்னு சொன்னால் வரும் தண்ணி ஓடிடும். ரஜினிகாந்த் பேரை நீங்க பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் எங்க பயன்படுத்தினோம்? அதாவது ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, நான் நிருபர்கள் பத்திரிகையாளர்களை குறை சொல்லலை, நீங்களும் ஒரு பத்திரிகையாளர் தான். பத்திரிகையாளர்கள் திடீர்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க, நான் பதில் சொல்கிறேன். ஆனால் மறுநாள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் மோடிக்கு ஆதரவு தெரிவிப்பார், இல கணேசன் தெரிவித்தார். உண்மையிலே அந்த கேள்வியோட முழுக்க பிடிச்சா என்ன வந்திருக்கணும், நல்ல வேளை அந்த பத்திரிகை முழுமையாக போட்டிருக்கு. நான் என்ன சொன்னேன், ரஜினிகாந்த் அவர்கள் எல்லோருக்கும் பொதுவானவர், நான் அவரை பிரச்சனையில் இப்போது இழுக்க விரும்பவில்லை. ஆனால் தேர்தல் என்று வரும்பொழுது அந்த நேரத்தில் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக அவர் நிச்சயமாக குரல் கொடுப்பார்
என்று எனக்கு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சாதாரண நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே நாட்டு நலன் கருதி மோடி வர வேண்டும் என்று தெரிந்திருக்கும் பொழுது நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்களும் இதை உணர்ந்திருப்பார். அதனால் இப்போ அதை பற்றி அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். நான் தலைப்புச் செய்தி, ரஜினிகாந்த் பாஜக நரேந்திர மோடிக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார், இளைய கணேசன் பேச்சு அப்படின்னு வந்ததுன்னு. ஆனால் நல்ல வேளை ரஜினிகாந்த் என்னுடைய நல்ல நண்பர், அவர் விவரமாக புரிஞ்சுப்பார். அவர் சரியாக தான் சொல்லியிருக்காரு. ராஜீவ்காந்தி கொலையில் தண்டனை பெற்றவர்களை தமிழ்நாடு அரசு விடுவிக்குது. இது சம்பந்தமாக தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வர்ற குரல் ஒரு மாதிரி இருக்கு, அகில இந்திய தலைமையிலிருந்து வர்ற குரல் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லையா, நீதி இல்லையா என்பது போல ராகுல் காந்தி அவர்கள் பேசின பேச்சை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. கூட்டணி அமைத்து விட்ட காரணத்தினால எல்லா கட்சியும் தங்களுக்கு இருக்கிற கொள்கைகள்லாம் விட்டு கூட்டணி அமைப்பதில்லை. அப்படி தான் கட்சியை கலைச்சலாம். இப்போ காங்கிரஸ் கட்சி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டினா நாங்கள் பாராட்ட தான் செய்வோம்.